வணக்கம் நண்பர்களே. நெட்டினையின் ஹாரி பாட்டர் கதை சொல்லும் நீதி பகுதி 16 வழங்குவதற்காக சென்னையிலிருந்து அரவிந்த். சென்ற பாகத்தில் நாம் தெரிந்து கொண்டது என்னன்னா, டாபின்றது லூசியஸ் மால்ஃபாய், அந்த மால்ஃபாய் குடும்பத்தில் உள்ள வேலைக்காரன் ரான் சொல்கிறான். ஸோ லூசியஸ் மால்ஃபாய் ஹாரிக்கும் ட்ரேக்கோ மால்ஃபாய்ன்றவருக்கும் ஒரு சண்டை நடந்தது. பகுதியிலேயே 2 பேருக்கும் ஸ்கூலில் ஒத்து வரல. 2 பேரும் ஒரே கிளாஸில் தான் படிக்கிறாங்க. ஸோ அவனோட அப்பா வால்டமோர்ட்டு கீழே வேலை பார்த்தவர். ஸோ அவர் தான் ஏதோ சதி பண்ணுறாருன்னு கணிக்கிறாங்க. ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது புக் வாங்குறதுக்காக ட்ராவல் பண்ணும்போது ஹாரி வந்து எங்கேயோ மிஸ் ஆகிடுறான். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவன் எப்படி சுற்றி பார்க்குறான். ஏதோ ஒரு ரூம்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. வெளியே அப்படியே கதவை ரூமுக்கு பக்கத்தில் வெளியே இருக்க ரூமில் இருக்க கதவை அப்படி தள்ளுறான்னு திறந்துருது. வெளியே 4-5 குரல் கேட்குது. ஒரு குரல் பார்த்தா, அப்பா எனக்கு இந்த புக்கு வேண்டாம், வேற புக்கு வாங்க அப்படின்னு சண்டை போடுற மாதிரி குரல். பார்த்தா அது மால்ஃபாயோட குரல். அப்போ ஹாரிக்கு புரிஞ்சுக்கு நம்ம ரொம்பலாம் தடவை மாதிரி வரல, அவனும் புக்கு கடையில் வேற ஏதோ ரூமில் தான் இருக்கிறோம். உங்க அப்பா திட்டாரு, டே நீ சரியான முட்டாப்பாயடா, ஒழுங்கா படிக்கவே மாட்டேங்கிற, கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருவேன்னு பார்த்து நம்ம குடும்பத்தோட பேரே கெடுத்துறியே, நான் என்னப்பா பண்றது? அந்த மட்பிளட் கிரேஞ்சர் ரொம்ப ரொம்ப படிச்சிடுறா, எப்போ பார்த்தாலும் புக்லேயே மூழ்கி இருக்கிறா, எனக்கு அவளை மாதிரிலாம் இருக்க முடியல, எப்போ பார்த்தாலும் அவளையே புகழ்றாங்க, எப்போ பார்த்தாலும் ஹாரி பாட்டரே புகழ்றாங்க, ஏதோ மூஞ்சில் ஏதோ ஒரு நெத்தியில் ஏதோ ஒரு தழும்பு இருந்தால் பெரியவன் அவன் அப்படின்னு அவன் ரொம்ப கடுப்பில் பேசிட்டு இருக்கிறான். ஹாரி அடியே பக்கத்துல இருந்து கேட்டே இருக்கிறான். அப்போ வந்து ஹாரி எங்கன்னு சவுண்டு போட்டு இவர் வராரு, ஹேக்ரெட்னு ராட்சசர். அவர் தான் ஹாரி வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா அப்பாலாம் செத்து கிடந்த அந்த வீட்டிலேருந்து அவரை ஹாரியை தூக்கிட்டு வந்தவர். அவர் வந்து தேடி வந்து கண்டுபிடிச்சி ஹாரியை கூட்டு வா போகலான்னு. அப்புறம் அங்கே போய் புக்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. ஸ்கூலுக்கு தேவையான யூனிஃபார்ம்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ட்ரேக்கோ மால்ஃபாய், லூசியஸ் மால்ஃபாய் அப்பா மகனும் ரானோட அப்பா அம்மா அவங்கள வந்து சந்திக்கிறாங்க. அது 2 குடும்பத்துக்கும் எப்பயுமே ஒரு பகை இருக்கு. அது இப்போ இந்த இடத்துல முளைச்சிருது. அவன் மால்ஃபாய் வந்து பணக்காரன்ல, என்ன இந்த புக்கு வாங்குறதுக்கு ஹாரி எல்லாம் பராமரிக்க உங்க சொத்தையை வித்துட்டீங்களா அப்படிலாம் கிண்டலா பேசுறான். இவங்க சிரிச்சுட்டே கிளம்பிடுறாங்க. வா வா வா, யார் சொத்தை விற்கிறான்னு பார்ப்போம், நீ அட்டூழியம் செஞ்சவன்னு எனக்கு தெரியும், வால்டமோர்ட் கீழே இருந்துட்டு இப்போ இல்லைன்னு போய் சொல்லிட்டு இருக்க, கூடி சீக்கிரம் மாட்டு வாடான்னு ரானோட அப்பா வந்து சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் தகராறு வருது. கொஞ்சம் கைகலப்பு வந்து முடிஞ்சு சரியாயிடுது. அப்புறம் அதை நடந்துட்டு இருக்கும்போது இவரு நடுவில் ஒரு ப்ரொஃபஸர் வர்றாரு, லாக்கார்ட்னு. யாருப்பா சண்டை போடுறது, எல்லாம் புக்கெலாம் வாங்கினீங்களா? பார்த்தா அவரோட புக்கும் ஒன்று இருக்கு, ப்ரொஃபஸர் லாக்கார்ட்டோட புக்கும் இவங்க ஸ்கூலுக்காக வாங்குற சிலபஸ்ல இருக்கு. என்னப்பா என்னோட புக்கெலாம் வாங்கினீங்களா அப்படின்னு எல்லாம் மீடியாலாம் அவரை சுதந்துடுறாங்க. பார்த்தா அவரை பற்றி ரொம்ப எல்லாம் பெருமையாக பேசுறாங்க. இவர் வந்து ரொம்ப தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதில் வல்லவர், பல தீய சக்திகளை இருந்த இடம் தெரியாமல் அழித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் மீடியா பார்த்தா சொல்லாரு, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு நியூஸ் வரப்போகுது, நான் ஹாக்வர்ட்ஸுக்கு போறேன், எனக்கு ஒரு முக்கியமான பாடம் எடுக்கிறதுக்காக என்ன வர சொல்ல போறாங்க அப்படின்னு அவர் அப்படியே பேசிட்டே இருக்கும்போது ஹாரியை பாக்குறாரு. ஹாரி வா வா, நீ எவ்வளவு என்ன மாதிரி பிரபலமானவனாச்சே, நீயும் தீய சக்திகளின் தலைவனை அழிச்சவனாச்சே, இங்க வா நம்ம எல்லாம் போட்டோ எடுத்துக்கலான்னு கூப்பிட்டு ஹாரியை மட்டும் கூப்பிட்டு போட்டோ எடுத்தோன்னே மால்ஃபாய்க்கு வயிறு எரியுது. ஹாரி வந்து போட்டோ எடுத்துட்டு, உனக்கு வந்து என்னோட புத்தகங்கள்லாம் நான் ஃப்ரீயாவே கொடுக்குறேன், நீ காசு கொடுத்து வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவரோட புத்தகத்தெல்லாம் அவருக்கு சைன் போட்டு ஃப்ரீயா கொடுக்குறாரு. எல்லாம் சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க. அப்புறம் வீட்டுல இருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு ட்ரெயின் ஏறதுக்காக போறாங்க. நமக்கு தெரியும் பாகத்திலே ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு ட்ரெயின் ஏறி ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ அந்த ட்ரெயினுக்கு போகும்போது ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வழக்கமான ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பிளாட்ஃபார்ம் 1 2 3 4 5 6 7 8 இருக்கும், 9 8 10 11 12. இங்க எப்படின்னா சாதா மக்களோட பிளாட்ஃபார்ம் வந்து 9 10 இருக்கும். அதுக்கு நடுவில் மாயாஜால உலகத்தினரின் பிளாட்ஃபார்ம் இருக்கும் 9.45. அது மக்களுக்கு தெரியாது. அது அங்கே வந்து செவர் மாதிரி இருக்கும். மாயாஜால உலகத்தினர் மட்டும் என்ன பண்ணுவாங்க, அந்த செவர் இருந்தாலும் இல்லைன்னு கற்பனை பண்ணிட்டு வேகமா ஓடி போவாங்க. அப்போ அந்த செவர் வந்து மறைஞ்சிரும் அவங்களுக்கு மட்டும், மற்றவங்களுக்கு வந்து தெரியாது. மக்களுக்கு இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்றதே சாதா மக்களுக்கு தெரியாது. அதே மாதிரி எல்லாம் ஓடி ஓடி போய் மறைஞ்சிட்டு இருக்காங்க. ஹாரியும் ராணும் முழு கான்ஃபிடென்ஸோட கையை கோத்துக்கிட்டே அவங்களோட ட்ரங்க்ஸ், ட்ரெஸ்ஸு, புக்ஸ் எல்லாம் பேக் பண்ண ட்ரங்க்ஸோட ஓடி போய் அப்படியே மறைஞ்சிரும்னு செவரை நோக்கி வேகமா ஓடுறாங்க. டமால்னு ஒரு சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா ட்ரங்க் எல்லாம் செவரில் இடிச்சு பின்பக்கமா தெரிச்சு விழுது. இவங்களோட மூஞ்சி முகரெல்லாம் அடிபட்டது.
என்னடா அது, எல்லாரும் ஒழுங்கா போய் மறைஞ்சு ட்ரெயின் ஏறிட்டாங்க, நம்ம மட்டும் இப்படி ஆயிட்டோமேன்னு அப்படியே ராணு ஹாரியும் டைம் பாக்குறாங்க. ட்ரெயின் கிளம்புறதுக்கு 5 செகண்ட் தான் இருக்கு. ஓடி போய் சுவரை தள்ளுன்னு தள்ளுறாங்க. இன்னும் நவரைய மாட்டேங்குது. பக்கத்துல இருக்க மக்கள்லாம், ஐயோ லூசு போயிடலா, அங்கதான் செவர் இருக்குன்னு தெரியல, அதுலதான் இடிச்சு விழுந்துட்டு திரும்ப திரும்ப தள்ளிட்டு இருக்கீங்க, எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல ஹாரிக்கு இந்த விஷயம் புரியவே இல்லை. எப்படி நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? மோன ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு வேலைக்காரன் சொன்னா, இப்ப இந்த மாதிரி தடை வந்துருச்சு, இது என்ன காரணம் ஒண்ணுமே புரியாம அப்படியே முடிச்சுட்டே இருக்கான். அடுத்து என்ன நடக்குதுன்றதை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.